அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடம், மித்ரா டிவியிலிருந்து உங்களை எல்லாம் இந்த காணொளியிலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் இன்று பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கருட பஞ்சமி, நாக பஞ்சமியை பற்றிய ஒரு அற்புதமான விளக்கமான பதிவு. நாக பஞ்சமி என்பது நாக இனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நன்னாள் இந்த பூமியில. இந்த நாக பஞ்சமி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. நம்ம தலைமுறையா பித்ருதோஷம், கர்ம வினைகள், முன்னோர்கள் சாபம், நாக இனங்களுக்கு ஏற்படுத்திய தோஷங்கள், அதாவது நாக இனங்கள் எங்காவது வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஏதாவது புற்று இடிச்சிருப்போம், அது வாழ்ந்த பகுதியை சேதப்படுத்தி இருப்போம். சிலருக்கு பாத்தீங்கன்னா 5இல் கேது 5இல் ராகு, 9இல் கேது 9இல் ராகு, லக்னத்தில் கேது லக்னத்தில் ராகு, 7இல் கேது 7இல் ராகு, சூரியனோடு ராகு, சந்திரனோடு ராகு, சனியோடு ராகு, சூரியனோடு கேது, சந்திரனோடு கேது, சனியோடு கேது, இப்படி அந்த ராகு கேதுக்களோடு ஒரு கிரகம் இணையும் போது ஒரு மனிதன் ஆட்கொணா துயரத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்ப எனக்கு தீர்வே இல்லையா, விடிவே இல்லையான்னு சொல்லி ஃபீல் பண்ணி காத்துட்டு இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான நன்னாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகபஞ்சமி தான். அந்த நாகபஞ்சமி உலகம் பூராவும், அதுலயும் குறிப்பா நம்ம தமிழர்கள் அற்புதமா கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாளா இருக்கு. இதுல நார்த்துல நிறைய பேர் அற்புதமா இந்த விழாவை எடுத்து கொண்டாடி முன்னோர்களுக்கான சிரார்த்த தேதியா கூட அவங்க பண்றாங்க. சிரார்த்தம்னா என்ன? அர்ப்பணிப்போட அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக கூட இந்த விழாவை எடுத்து கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட நாகபஞ்சமியினுடைய ஒரு நன்னாளை நமது மகாசக்தி குபேர வாராகி ஆலயம், திண்டுக்கல் மாவட்டம், குஜிலியம்பாறை வட்டம், எரியோடுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிற என் புதுரோடு, நகையகோட்டை கிராமம்னு சொல்லுவோம், என் புதுரோடில அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்னை, நமது அன்னை, உங்களுடைய அன்னை மகாசக்தி குபேர வாராகியனுடைய பெரும் ஆலய கும்பாபிஷேக தயாரா இருக்கின்ற வேளையில இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டிய நிகழ்வு நடக்க இருக்கின்ற இந்த நன்னாளில நம்ம நாகபஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு விழாவையும் நம்ம எடுக்க காத்திருக்கோம். 17/8/2026 திங்கட்கிழமை மாலை 3:15 4:15 இந்த விழா நடக்க இருக்கிறது. இதுல என்ன அதிசயம் அப்படின்னா, நீங்க உங்க கையினால பால் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு அங்க இருக்கிற நாக அந்த வடிவ சிலைக்கு சுதைக்கு உங்க கையினாலேயே நீங்க சிரார்த்தம் கொடுக்குறீங்க, அர்ப்பணிப்பு பண்றீங்க, அர்க்கியம் பண்றீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது சிரார்த்தம்னா என்ன? நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ பாம்புகளுக்கு ஏதாவது தொந்தரவு நடந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபகோபங்கள் கூட இருக்கலாம், நான் கல்யாண தடை இருக்கு, குழந்தை பேரு தடை இருக்கு, நெருக்கடியா இருக்கிறேன்னு கூட நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ராகு கேதுக்கு மிஞ்சிய தோஷமே இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா இருவருமே ஒன்று கருநாகம், ஒன்று செம்பாம்பு. இந்த 2 நாக இனங்களும் 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் அப்படின்னு இணைவுல, அந்த 12 கட்டங்கள்ல 9 கிரக இணைவுகள்ல ராகு கேது மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ராகு கேதுவனுடைய தோஷத்தை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு நன்னாள் இருக்கு இந்த பூமியில் அப்படின்னா அது நாகபஞ்சமி மட்டும்தான். போன வருடம் நாகபஞ்சமி நமது மகாசக்தி குபேர வாராகி ஆலயத்துல மிக விமர்சையா, மிக பிரம்மாண்டமா பல ஆயிரம் மக்கள் கூடிய நிகழ்வா நடந்திருக்கு. அதை நீங்க அந்த முன்னோட்டத்தை கூட இப்ப காணொலியில பார்ப்பீங்க. அந்த நிகழ்வை அதே போல ஒரு மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்தை ஒட்டிய நிகழ்வா அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். தோஷத்தை வேறு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஒரு அற்புத வாய்ப்பாக மகாசக்தி குபேர வாராகி ஆலயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. தோஷங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற உங்களை மகாசக்தி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலய ஸ்தாபகர் திரு சக்திவேல் சுவாமிகள் சார்பாகவும், அன்னை மகாசக்தி வாராகியினுடைய பெரும் கருணையினுடைய ஆற்றலின் சார்பாகவும் உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம்.